மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம். டான் டிவியின் கல்வி தொலைக்காட்சியூடாக இணைந்திருக்கின்றோம். நாங்கள் போன கிளாஸில் ஒடிசி நடனத்தின் தோற்றம் ஆரம்பம் எல்லாம் பார்த்தோம். இன்றைய கிளாஸில் ஒடிசி நடனத்தின் ஆட்டமுறை சம்பந்தமான விடயங்களை பார்க்க போகிறோம். ஒடிசி நடனத்தின் ஆட்டமுறையை பார்க்கும்போது இதில் 6 வகை நர்த்தனம் செய்யப்படுகின்றது. நிறுத்தத்தில் இமை, தலை, கால்களின் அசைவுகள் உண்டு. திரிபங்க நிலை காணப்படும். தலை ஒரு பக்கம், தோளிலிருந்து இடுப்பு வரை ஒரு பக்கம், இடுப்பிலிருந்து பாதம் வரை ஒரு பக்கம் வளைவு கொண்டு காணப்படும். அதாவது ஒடிசி நடனத்தில் 6 வகையான நர்த்தனங்கள் காணப்படுது. இதில் மிக முக்கியமான ஒரு உடல் நிலையை நாங்கள் சொல்லுவோம், அதாவது திரிபங்க நிலை என்று. அதாவது திரி என்பது 3, பங்கம் என்பது பக்கங்களாக வளைந்து காணப்படுறதுன்னு சொல்லுவோம். இதில் தலை ஒரு புறம் சாய்ந்திருக்க, தோள் பகுதியிலிருந்து இடுப்பு வரைக்கும் அதுக்கு எதிர்ப்புறமாகவும், பின்பு இடுப்பு பகுதியிலிருந்து கால் வரைக்கும் இன்னொரு புறமாகவும் வளைந்து ஒரு எஸ் ஷேப்பில் 3 வடிவத்தில் வளைந்து காணப்படும். அதனால தான் இதை திரிபங்க நிலைன்னு சொல்கிறாங்க. இது ஒடிசிக்குரிய ஒரு மிக முக்கியமான நிலையாக காணப்படுது. நாட்டியத்தின் துவக்கத்தில் பூமி பரிணாமம், பூமியை வணங்குவதான நடனம், கணேசரை துதிப்பதற்காக விக்னேஸ்வர பூஜை, சிவனது அவதாரத்தில் ஒன்றை போற்றி நிருத்தியம், இதில் அங்க அசைவுகள், கரணங்கள் காணப்படும். இஷ்ட தேவதா வந்தனம் தொடங்கும். இதில் ஸ்லோகம் பாடி பாவபூர்வ அபிநயம் செய்யப்படும். ஸ்வர பல்லவி நிருத்தியத்தில் இசை, தாளக்கட்டு மற்றும் சொற்கட்டுகளுக்கேற்ப அங்க அசைவுகளுடன் நிறுத்தம் செய்யப்படும். ஆரம்பத்தில் நாங்கள் நமஸ்காரம் செய்கிற மாதிரி, அதாவது பூமாதேவியை வணங்குற மாதிரி, அவங்களுக்கும் ஒரு பூமி பரிணாமம் என்ற பூமி வணங்குவதற்கான ஒரு நடனமும், பின்பு கணேசரை வணங்குவதற்கான ஒரு நடனமும், சிவனுடைய ஆடல்களில் மிகவும் பிரதானமாக காணப்படுற வடிவங்களான கரண வடிவங்களை கொண்ட நடனமும் செய்து, அதுக்கு பிறகு இஷ்ட தேவதா வந்தனம், அதே போல் அதற்குரிய ஸ்லோகம் பாடி ஸ்வரபல்லவி நிருத்தியத்தில் இசை தாளக்கட்டோடு சேர்த்து இதில் நிறுத்தம் செய்யப்படுகிறது என்று சொல்கிறாங்க. ஒடிசி நடனத்திற்குரிய ஆட்ட முறைகளாக ஸ்ருங்கார ரசத்தை கொண்டு சாபிநய நிருத்தியம் செய்யப்படும். ராதை கிருஷ்ணனின் காதலை சித்தரிக்கும் பாடல், கடைசியாக மோட்ச நடனம் எனும் தரிஜம் அல்லது நதங்கி என்ற நடனம் ஆடப்படும். அதாவது கிருஷ்ணனுடையதும் ராதையுடையதுமான காதலை போற்றி செய்யக்கூடிய ஒரு நடனத்தை இவங்க மோட்ச நடனம் என்று சொல்கிறாங்க. அதாவது மிகவும் ஒரு வரப்பிரசாதமான ஒரு நடனமாக இது சொல்லி செய்கிறாங்க. இதில் அதை சொல்கிற முறை தரிஜம் அல்லது நதங்கி என்ற பேரை கொண்டு இந்த நடனங்களை அழைச்சி அந்த நடனங்களை நிகழ்த்தி கொண்டு வராங்க. அடுத்ததாக இசை பக்கவாத்தியம். இந்துஸ்தானி இசை, கர்நாடக இசைகளில் மரபுவழி நட்டுவாங்க தாளமும் வாய்ப்பாட்டும் கையாளப்படுகின்றது. பக்கவாத்தியமாக புல்லாங்குழல், கினி எனும் மத்தள தாளக்கருவி, சாரங்கி அல்லது வயலின், வீணை, மேளம், கொம்பு போன்ற இசைக்கருவிகள் காணப்படுது. இதில் ஹிந்துஸ்தானியமும் கர்நாடகமும் கலந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அது மாதிரி அதிண்ட மரபில் இசையையும் கையாண்டு அதற்குரிய நட்டுவாங்கங்களும் செய்யப்படுது. பக்கவாத்தியமாக புல்லாங்குழல், கினி, அது மாதிரி தோற்கருவிகளான மத்தள கருவிகள், சாரங்கி, வயலின், வீணை, மேளம், கொம்பு போன்ற வயலின், வீணை போன்ற நரம்பு கருவிகள் எல்லாம் இந்த நடனத்தில் பயன்படுத்துகிறாங்க. கலைஞர்களை பார்த்தோம்னு சொன்னால் சம்யுக்தா ஒரு பெரிய கலைஞராக காணப்படுறாங்க இந்த நடனத்தில். பாணிக்ரணி, புரோதிமா பேடி, குமாரி கம்கும்தாஸ், பினாமித்ராஸ் என்றவங்கள் இதின்ற அதிகமான ஆடல் நிகழ்வுகளை தயார் செய்த கலைஞர்களாக காணப்படுறாங்க. இதற்குரிய ஆடை அணிகலன்களாக பரதநாட்டியத்தை போன்ற ஆடையை பெற்றுள்ளது. ஆனால் புடவையால் கட்டப்படும் இந்த ஆடை மராட்டிய மகளிர்கள் கட்டும் பஞ்சகச்சத்தை போன்று அமைந்திருக்கும். பரதநாட்டிய உடையின் முன்பக்கத்தில் காணப்படும் விசிறி மடிப்பு இதில் காணப்படுவதில்லை. அதாவது
இதில் வந்து மராட்டிய பெண்கள் கட்டக்கூடிய ஒரு பஞ்ச கச்சமாகிய புடவை அமைப்பை தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. பெரும்பாலும் இந்த உடையொப்பனை வந்து பரதநாட்டியத்துக்குரிய உடையொப்பனை மாதிரி தான் காணப்படும். ஆனால் அதில் வர எங்களோட பரதநாட்டியத்தில் நாங்கள் முன்னுக்கு வைக்கிற விசிறி, ஃபேனுன்னு சொல்லி வைக்கிற விசிறி அமைப்பு வந்து இதில் இருக்காது. இந்த இவங்கள் அணியிற ஆடையை வந்து பஞ்ச கச்சம் என்று சொல்லுவாங்க. ஒடிசி நடன தலையலங்காரம் மிகவும் வேலைப்பாடு வாய்ந்த கொண்டேயும் தலையணி கிரீடத்தை போன்றதும் மல்லிகை மலர் சுற்றப்பட்டும் இந்த நாட்டியத்தில் பெண்கள் இடையில் சலங்கை கட்டி ஆடுவர். அதாவது எங்களோட ஒட்டியான மாதிரியான ஒரு அமைப்பு, அவங்களோட இடையில கட்டப்படுற சதங்க, இடையில நாங்கள் ஒட்டியானம் கட்டுற மாதிரி அவங்க சதங்கை போன்ற அமைப்பிலான ஒரு இதை அணிவாங்க. அவங்களுக்கு வந்து தலையலங்காரம் மிக அழகாகவும் அதிகமான வேலைப்பாடுடையதாகவும் செய்யப்பட்டிருக்கும். அதாவது ஒரு கிரீட அமைப்பு போன்றும் நிறைய மல்லிகை மொட்டுக்கள் வைத்தும் இதுன்ற தலையலங்காரம் வந்து கூறப்படுது. வேலைப்பாடுடன் கூடிய தங்க நகைகளையும் வெள்ளி ஆபரணங்களையும் நாட்டிய பெண்கள் அணிவர். அதிகமாக தங்க நகைகளையும் வெள்ளி அணிகளையும் அணிவிறாங்க. இது பழைய காலத்தில். தற்காலத்தில் தங்க முலாம் வெள்ளி முலாம் பூசப்பட்ட ஆடைகளை அணிகலன்களை வந்து இந்த நடனத்திற்கு அணிகிறாங்க. ஒடிசி நடன உடைகள் பட்டு சாரி அல்லது 9 கஜ பட்டு புடவை, கவர்ச்சியான நிறங்களில் கஞ்சுலா அல்லது சரியான அளவில் தைக்கப்பட்ட ரவிக்கை, செயற்கை வண்ண கற்கள் வைத்து தைக்கப்பட்டவை. நிபிபண்டா எனும் இடுப்பை சுற்றி சுருக்கங்கள் நிறைந்து தைக்கப்பட்ட மேலாடை, ஜோபா அல்லது நீளமான கயிறு இருபக்க முனைகளிலும் குஞ்சத்துடன் இடுப்பை சுற்றி கட்டப்பட்டிருக்கும். அதாவது இதுக்கு வந்து புடவை தான் பெரும்பாலும் சுற்றி கட்டி அணிகிறாங்க. இந்த புடவை வந்து பெரும்பான்மையானது பட்டு புடவைகளாக அணிஞ்சிருக்கு. இடுப்பை சுற்றி கட்டக்கூடிய சுருக்கங்கள் நிறைந்து தைக்கப்பட்ட மேலாடை வந்து நிபிபண்டா என்று சொல்லி அழைக்கப்படுது. அதுக்கு மேலே ஜோவா அல்லது நீளமான கயிறு இருபக்க முனைகளிலும் குஞ்சத்துடன் இடுப்பை சுற்றி கட்டி, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஜோபா என்று சொல்லக்கூடிய நீளமான கயிறு இருபக்க முனைகளிலும் இடுப்பை சுற்றி கட்டப்படும். இதில் வந்து குஞ்சங்கள் காணப்படும் என்று சொல்கிறாங்க. மேலும் இதில் ஆபரணங்கள் வந்து ஒடிசி நடன கலைஞர்கள் அனைவரும் தலை முதல் இடுப்பு வரை வெள்ளி ஆபரணங்களே பயன்படுத்துவர். நடன கலைஞர்கள் டிக்கா எனும் வெள்ளி நெற்றி சுட்டியை அணிந்திருப்பர். இதிலிருந்து பிரியும் அலங்காரமாக வெள்ளி சங்கிலிகள் காது பகுதி வரை அலங்கரிக்கும். அதாவது ஒவ்வொன்றுக்குமே வந்து ஒவ்வொரு பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது என்ன, நிபிபண்டா என்று இடுப்பை சுற்றி அமைந்திருக்கிற சுருக்கங்கள் நிறைந்த ஒரு ஆடை அமைப்பு, அதே போல் ஜோவா என்று சொல்லக்கூடிய குஞ்சத்தோடு அமைந்த இடுப்பை சுற்றி காட்டக்கூடிய ஒரு வகையான அமைப்பு. அது மாதிரி இந்த ஆபரணத்திற்கும் வந்து டிக்கா என்று சொல்லி ஒரு பேர் சொல்கிறாங்க. இது வந்து நெற்றி சுட்டியை தான் குறிக்குது, அதாவது வெள்ளி நெற்றி சுட்டி. இதிலிருந்து பிரியும் அலங்காரமாக வெள்ளி சங்கிலிகள் காது பகுதி வரை அலங்கரிக்கும் என்று சொல்கிறாங்க. அந்த நெற்றி சுட்டியில இருந்து வந்து பிரிகிற ஒரு அலங்காரமாக காது சுட்டி நாங்கள் காதில் போடக்கூடியது வந்து அமைஞ்சிருக்கும். கொண்டைக்கு பின் பெரிய வெள்ளிச்சரிகை வேலைப்பாடு அமைந்த ஊசி அல்லது பிறைச்சந்திரன் போன்ற வெள்ளி ஆபரணமும், தலையை அலங்கரிக்கும் காதணிகள் காது முழுமையையும் மறைக்கும் அளவு மயில் அல்லது பல வடிவங்களில் மணி வடிவ ஜிமிக்குகளுடன் இருக்கும். 2-3 நெக்லஸ்களையும் வெள்ளியிலான வங்கிகளையும் நடனமணிகள் அணிந்திருப்பர். அதாவது அதிகமாக இந்த நகைகள் வந்து வெள்ளியில் அமைஞ்ச நகைகளாக காணப்படுது. 2-3 நெக்லஸ் அணிஞ்சிருப்பாங்க, அதாவது கழுத்து ஆபரணங்கள் 2-3 அணிஞ்சிருப்பாங்க, தட்டு அணிந்திருப்பாங்க. அது மாதிரியே ஜிமிக்கி, காது சங்கிலி, நெத்தி சுட்டி, சூரியன் சந்திர பிறைகள் போன்றவையெல்லாம் வந்து எங்களோட பரதநாட்டியம் மாதிரியே அதிகமாக அணிஞ்சு காணப்படுவாங்க. இதோட வந்து எங்களுக்கு ஒடிசிக்குரிய ஆட்ட முறைகள்,
ஆடை அலங்காரங்கள், எல்லா தோற்றம், வளர்ச்சி என்று சொல்லி ஒடிசிக்குரியவை அனைத்தையும் பார்த்தோம். இனி நாங்கள் பார்க்க போகிறது வந்து மணிப்பூரி என்ற சாஸ்திரிய நடனத்திற்குரிய அதனுடைய தோற்றம், வளர்ச்சி, ஆட்டமுறை, ஆட ஆபரணங்கள் போன்றவற்றை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது வந்து மணிப்பூரி இதன் தோற்றமும் வளர்ச்சியும் பற்றி நாங்கள் பார்த்தோமா இருந்தால், இந்தியாவின் வடகிழக்கு பிராந்தியத்திலே நிலவி வரும் நேர்த்தியான சாஸ்திரிய நடனம் மணிப்பூரி நடனமாகும். அதாவது இந்தியாவின் வடகிழக்கு பிராந்தியத்தில் தான் இந்த மணிப்பூரி என்ற சாஸ்திரிய நடனம் தோற்றம் பெற்றிருக்கு. இது அங்குள்ள ஒரு இடத்தின் பெயரால் அழைக்கப்படுகின்றது. மணிப்பூரி நடனம் சிறந்த மரபுகளையும் ஆழமான உள்ளடக்கத்தையும் கொண்டு இலங்குகிறது. மணிப்பூரியின் தலைநகரமான இம்பால் தான் இந்நடனத்தின் முக்கிய கேந்திர நிலையமாகும். இங்கு பல வகையான நடனங்களும் சமய சடங்குகளும் உள்ளன. இவை யாவும் மணிப்பூரி நந்தன நடனம் என அழைக்கப்படுகின்றன. அதாவது வடகிழக்கு பிராந்தியத்தில் இருக்கின்ற ஒரு மணிப்பூரி என்ற இடத்தை மையமாக வச்சு கொண்டு தான் எங்களுடைய இந்த மணிப்பூரி என்ற நடனத்துக்கு வந்து பேர் வழங்கப்பட்டிருக்கு. அது மாதிரி இது வந்து ஒரு ஆழமான மரபுகளையும் சிறந்த பின்புலத்தையும் கொண்ட ஒரு நடனமாக விளங்குது. மணிப்பூரியின் கேந்திர நிலையமாக வந்து இம்பால் என்ற ஒரு இடம் பிரசித்தி பெற்ற இடமாக காணப்படுது. இங்கு பல வகையான நடன சடங்குகளும் சமய சடங்குகளும் சேர்ந்து தான் அது ஒரு நடன முறையாக ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு. ஆரம்ப காலத்திலே இங்கு வாழ்ந்த மக்கள் பெரும்பாலும் சைவ சமயத்தவர்களாக சிவனையும் பார்வதியையும் வழிபட்டனர். பின்னர் வைஷ்ணவம் பரவ கிருஷ்ணன் ராதையை வழிபடலாயினர். இன்றும் இத்தெய்வங்களையே இவர்கள் பெரிதும் வழிபடுகின்றனர். ஆரம்பத்தில் வந்து சிவனையும் பார்வதியையும் வந்து வணங்கின இந்த மக்கள் தற்காலத்தில் வந்து வைஷ்ணவர்களாக மாறி வைஷ்ணவ சமயத்துக்குரிய, அதாவது திருமாலை வணங்குகின்ற ஒரு மக்கள் கூட்டமாக இவங்க காணப்படுகின்றாங்க. குஜராத், வங்காளம், ஒரிசா ஆகிய பகுதிகளில் பல இன மக்கள் மணிப்பூரில் குடியேறினார்கள் என்பது உண்மை. இது 17வது 18வது நூற்றாண்டுகளில் வைணவம் இந்த பக்கம் பரவியதன் விளைவாகவும் இருக்கலாம். மால், டாங்குல், கபுயிக்கள், மெய்த்திக்கள் போன்ற மக்கள் கூட்டத்தினர் தமமு இன இயல்புகளோடு இங்கு வாழ்ந்து வருகின்றனர். அதாவது குஜராத், வங்காளம், ஒரிசா ஆகிய பகுதிகளில் இருந்து மணிப்பூருக்கு வந்து 17ஆம் 18ஆம் நூற்றாண்டில் ஒரு மக்கள் கூட்டம் இடம்பெயர்ந்திருக்கு. அந்த மக்கள் கூட்டம் இடம்பெயர்ந்ததால தான் இங்கே வந்து வைஷ்ணவ சமயம் அதிகமாக பரவப்பட்டிருக்கு என்று சொல்லி சொல்கிறாங்க. இந்த இன மக்கள் கூட்டம் யாராக இருக்குமெண்டா மால், டங்குல், கபுயிக்கள், மெய்த்திக்கள் போன்ற மக்கள் கூட்ட இனங்கள் வந்து தமமு இன இயல்புகளோடு வாழ்ந்திருக்காங்க. தமமு என்று சொல்கிற ஒரு இன இயல்பு வந்து அந்த மக்கள் கூட்டத்திட்ட காணப்பட்டிருக்கு. இவங்க வந்து இந்த பக்கம் குடியேறி இருக்கிறாங்க. மணிப்பூரில் இன்று ஒரு உன்னத வாழ்க்கை முறையை மேற்கொண்டிருக்கும் மெய்த்திக்கள் என்போர் ஒரு தனிப்பண்பாடுள்ள கூட்டத்தவர் ஆவர். அதாவது தற்காலத்தில் காணப்படுற மெய்த்திக்கள் என்ற ஒரு மக்கள் கூட்டத்தினர் தங்களுக்கென்று சொல்லி ஒரு தனித்துவமான பண்புகளோடும் பண்பாடுகளோடும் வாழக்கூடிய ஒரு மக்கள் கூட்டமாக காணப்படுறாங்க. மேலும் மணிப்பூர் பல வகை நாகரினத்து நடன கலைஞர் வாழும் இடம், மெய்த்திக்களது நடன நிகழ்ச்சிகள் நடக்கும் இடமும், பாடலும் ஓதுதல் சொல்லும் இடமும் ஒரு செழிப்பான நுட்பமான பண்பாடு பரவிய இடமாகும். படைப்பின் தத்துவத்தை சடங்குகள் மூலம் நிகழ்த்தும் இடம், வைணவம் ஊடுருவதற்கு முன்பே வைணவத்திற்கான விதைகள் விதைக்கப்பட்டு விட்டன என்பதை கிறிஸ்துவுக்கு பின் 763 ஸ்ரீஹரி என்ற நாமத்தை சொல்லும் வைணவ வழிபாட்டிற்கு இந்த இடம் முக்கியமான மையமாக இருந்திருக்க வேண்டும் என வரும் குறிப்பினை செப்பேட்டிலிருந்து அறிய முடிகின்றது. அதாவது கிறிஸ்துவுக்கு பின் 763க்கு முன்னரே இப்பிரதேசங்களில் வந்து வைணவ சமயம் ஊடுருவ தொடங்கியிருக்கு என்றதுதான் வந்து உண்மையான ஒரு விடயமாக காணப்படுது. மீண்டும் 200 ஆண்டுகள் இடைவெளிக்கு பின்னர் வைணவம் மும்முரமாக தழைத்தது. வைணவத்தை ஏற்றுக்கொண்ட முதல் மணிப்பூர் அதிபர் ஹரிப் நவாஸ் என்று அழைக்கப்பட்ட பாம்ஹெய்பா அரசராவார். இவர்
ராமநந்தர் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டார். சாந்திதாசரின் சீடருமாவார். 10ஆம் நூற்றாண்டில் வைணவ வழிபாடு சிறப்பாக, கிருஷ்ண மத கோட்பாடு வேகமாக பரவியது. வங்க கீர்த்தனை முறைகளும் சைதன்யரின் விசுவாசிகளுடைய இலக்கியமும் நன்றாக பரவின. ஹரிப் நவாஸின் புதல்வர் ஸ்ரீ ராஜஸ்ரீ பாக்கிய சந்திரா தந்தையை பின்பற்றுபவராகி வங்காளத்து நரோத்தமர் தாசருடைய சீடரும் ஆனார். அதாவது 200 ஆண்டுகளுக்கு பிறகு வைணவ சமயம் இதில் திரும்பவும் வளர்ச்சி அடைந்து ஹரிப் நவாஸ் என்று அழைக்கப்படுற அரசர் இதற்குரிய அதனுடைய வளர்ச்சிக்காக பெருமுதவி புரிஞ்சிருக்கிறாரு. அவர் போலவே அவருடைய மகனும் இதனுடைய வளர்ச்சிக்கு பெருமுதவி புரிஞ்சிருக்கிறார். இவர் காலத்தில் சங்கீர்த்தனம், ரசம் என்பவற்றை சார்ந்த இசை நடன மரபுகள் தோன்றின. இவரது அறிவும் இதயமும் ராதாகிருஷ்ண பக்தியில் தோய்ந்திருந்தன. இவர் ரசத்தை பற்றி அறிந்ததும் அதற்கான ஆடை அணிகளை பெற்றதும் கனவிலேதான். ரசத்தின் அருமை நன்கு தெரிய வேண்டும் என்று அவர் தம் புதல்வியையே ராதா வேடம் பூணுமாறு செய்தார் என்று வரலாறு கூறுகிறது. பின்னர் அதே புதல்வி அரசுரிமைகளை துறந்து கிருஷ்ண பக்தியிலேயே காலத்தை செலவிட்டாராம். கிருஷ்ண பக்தி மரபு இந்த அரசரின் வாரிசான அரசர் சந்திரகீர்த்தி காலத்தில், அதாவது 19வது நூற்றாண்டில் 1856ஆம் ஆண்டிலிருந்து 1886ஆம் ஆண்டு வரையுள்ள காலகட்டத்தில் இன்னும் வலிவு பெற்றது. பக்தி ரசங்களை பாடுவதும் சங்கீர்த்தனத்தில் 64 பாகங்களை பாடுவதும் அரச சபையில் முக்கிய நிகழ்ச்சிகள் ஆகின்றன. சங்கீர்த்தனம் என்பது வெறும் கோஷ்டி காணமல்ல, அது நன்கு அமைக்கப்பட்ட ஒரு நடன கோர்வையாகும். அதாவது சங்கீர்த்தனம், ரசம் என்ற விடயங்கள் ஒரு முக்கியமான விடயமா இந்த மணிப்புரி நடனத்துல காணப்படுது. அந்த சங்கீர்த்தனத்திற்குரிய அனைத்தையுமே எங்களோட ஹரிப் நவாஸ் என்ற அரசருக்கு கனவுல அறிவுறுத்தப்பட்டு அதன் மூலமா அது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு என்று சொல்றாங்க. அதே மாதிரி இந்த சங்கீர்த்தனம் என்றது ஒரு சாதாரணமா ஒரு கும்பலா சேர்ந்து ஒரு பாடுற கானம் மாதிரி இல்லாம இது ஒரு நன்கு அமைப்புக்குள் அமைக்கப்பட்ட ஒரு நடன கோர்வையாகவும் காணப்படலாம்னு சொல்றாங்க. அது போலவே இதுல ரசங்களும் மிக முக்கியமான விடயமா காணப்பட்டிருக்கு. அந்த ரசங்கள்ற வளர்ச்சியை கொண்டு போறதுக்காக இந்த அரசர் தனது மகளுக்கே அந்த வேடங்களை, ராதாவினுடைய வேடங்களை பூண்டு அந்த ரசத்தை மேலோங்கி வளர வச்சிருக்காது. பிற்காலத்துல இந்த அரசருடைய மகள் எல்லாத்தையும் துறந்து இந்த கிருஷ்ணனுக்காக வாழ்ந்த ஒரு பக்தியா கூறப்படுது. மணிப்புரி மக்களின் வாழ்க்கையை அவ்வப்போது மகிழ்விக்கும் உற்சவங்களும் மேலும் புதுப்பிக்கப்பட்டன. ஒவ்வொன்றும் கிருஷ்ணனுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு கணுவை எடுத்து கொண்டாடப்பட்டது. இன்னொரு பக்கம் இந்தியாவின் மற்ற இடங்களைப் போல் சடங்கு நிகழ்வுகள் வெகுவாக இடம்பெறலாயின. அதாவது மணிப்புரி மக்களின் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அங்கமா காணப்படுறது இந்த சடங்குகள். இந்த சடங்குகள் கிருஷ்ணனுடைய வாழ்க்கை பயணத்தை மையமா வச்சு கொண்டு அது கொண்டு போகப்பட்டு பிற்காலத்துல அது ஒரு கலைக்குரிய ஒரு கருவாகவும் அமைக்கப்பட்டிருக்கு. பருவகால உற்சவங்களில் முதலிடம் வகிப்பது டொல் சந்திரா. இந்த உற்சவத்தை மணிப்புரி பண்பாட்டின் கலவை என்று கூறலாம். அடுத்தது ஸ்ரீகிருஷ்ண சைதன்யரின் பிறந்த நாள் கொண்டாட்டம். மூன்றாவது புராணத்தில் சொல்லப்படுகின்ற கோலிகர் எரித்தலாகும். இந்த மகத்தான உற்சவத்தில் ஆடவரும் பெண்டீரும் தங்களுக்குரிய வாழ்க்கை துணையை தேடிக்கொள்வார்கள். இதுல முதல் சடங்கு முறையில உற்சவமா காணப்படுறது டொல் சந்திரா என்றது. அடுத்தது ஸ்ரீகிருஷ்ண சைதன்யரின் பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. அதுக்கு அடுத்ததா கோலிகர் என்ற ஒரு வைபவம் இங்க இடம்பெறுது. இதுல தங்களுடைய ஆண்களும் பெண்களும் தங்களுக்குரிய துணைகளை தேடிக்கொள்றாங்கன்னு சொல்றாங்க. துக்ககரமான சந்தர்ப்பமோ அல்லது உற்சாகமான சந்தர்ப்பமோ எதுவாக இருந்தாலும்
மணிப்பூரில் எல்லா முக்கிய தினங்களிலும் இசையும் நடனமும் இல்லாத சந்தர்ப்பமே கிடையாது. மணிப்பூரின் நடனத்தின் கட்டுமானத்திற்கு இவை உறுதியான அடித்தளமாக அமைகின்றது. அதாவது ஒரு சமுதாயத்தை எடுத்தோம் என்று சொன்னால் அதில் நல்ல சடங்குகளும் காணப்படும், துக்ககரமான சடங்குகளும் காணப்படும். அதற்கு அந்த சடங்குகளுக்குள்ளேயும் ஒரு பல கலை அம்சங்களை கொண்டு அமைந்திருக்கும். அதாவது சாதாரணமாக இப்போ நாங்கள் ஒரு பிறந்த நாள் வீட்டில் எப்படி தாலாட்டு என்ற ஒரு இசையை கொண்டு வரோமோ அது மாதிரி ஒரு இறந்த வீட்டில் ஒப்பாரி என்ற ஒரு இசையையும் கொண்டு வரோம். ரெண்டுமே கலைக்குட்பட்ட ஒரு விடயமாக தான் காணப்படுது. அது மாதிரி இந்த மணிப்பூரிலேயும் நல்ல விடயங்களில் வர சடங்குகளுக்கும் அதே மாதிரி துக்ககரமான விடயங்களில் வர சடங்குகளுக்கும் ஒவ்வொரு பாடல்களும் இசை வடிவங்களும் காணப்பட்டிருக்கு என்று சொல்கிறாங்க. இது ஒரு கட்டுமானத்திற்குள்ள அமையப்பட்டதால இந்த சடங்குகளின் வளர்ச்சிக்கு ஒரு அடித்தளமாக இந்த கலைகள் போற்றப்படுது. மணிப்பூரில் வங்கதேசபாலா, அரிபாலா இரண்டும் வேகமாக பரவின. இவை இரண்டினது வடிவமும் வங்காளத்தில் எப்படி இருந்தது என்று தெரியாவிட்டாலும் மணிப்பூரில் ஆழமான ஒரு புதுமையான அமைப்பு அவற்றிற்கு ஏற்பட்டது. இவ்விரண்டும் கலந்து ஒன்றாகி இருக்கலாம் என்று ஊகிப்பதற்கு இடமுண்டு. இருப்பினும் ஒரு புது வகையான சங்கீர்த்தன முறை நடபாலா என்ற பெயரில் தோன்றியது. இந்த சங்கீர்த்தனத்தில் தொடக்கம் அரசர் சந்திரகீர்த்தியின் காலத்தில் ஏற்பட்டது என்று சில அறிஞர்களும் அரசர் பாக்கியச்சந்திர மகாராஜாவின் ஆட்சியின் போது ஏற்பட்டது என்று வேறு சிலரும் அபிப்பிராயப்படுகின்றனர். நடபாலாவின் மென்மையும் அழகும் தரும் பகுதிகள் உள்ளன. வேகமும் எழுச்சியும் கொண்ட தாண்டவ பகுதிகளும் மணிப்பூரில் உள்ளன. அதாவது இதில் வங்கதேசபாலா, அரிபாலா என்ற இரண்டு வகையான கலையம்சங்கள் மிகவும் பரவலாக வளர்ச்சி அடைந்திருக்கு. ஒரு சில காலகட்டத்தில் இரண்டும் விரவியும் வளர்ச்சி அடைந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது மாதிரியே புது வகையான ஒரு சங்கீர்த்தன முறையாக நடபாலா என்ற ஒரு கலையம்சம் வெளிப்பட்டது. இதை தோற்றம் பெறத்துக்கு உதவி செய்த அரசர்களாக பாக்கியச்சந்திர மகாராஜாவின் ஆட்சியின் போது ஏற்பட்டது என்று சொல்லி ஒரு சிலரும், சந்திரகீர்த்தி அரசர் காலத்தில் ஏற்பட்டது என்று ஒரு சிலரும் கூறுறாங்க. இந்த நடபாலா என்றது மென்மையான அசைவுகளை கொண்ட ஒரு கலையம்சமாக காணப்படுது. மேலும் மணிப்பூரியில் தாண்டவம் போன்ற வன்மையான அசைவுகள் கொண்ட அம்சங்களும் உள்ளன. சற்று முன்னைய காலத்து மணிப்பூரி நடனங்களுடைய உறவு பற்றியும் வைணவத்திற்கு முன்னும் பின்னும் உள்ள உறவு பற்றியும் முடிந்த முடிவாக ஒன்றும் சொல்ல முடியாவிட்டாலும் வைணவ கவிதை, இசை, நடன மரபு மெய்த்திகளுடைய வலிய பண்பாட்டின் மேலே இன்னும் ஒரு பாலம் போர்த்தியது போன்றதாகும். மெய்த்தி, ஜஷோய், ராச போன்ற பல மரபுகளை உள்ளடக்கிய மணிப்பூரி நடனத்தின் வினோதமான நிலைமையே ராச நடனம் தோன்றுவதற்கு காரணமாயிற்று. உண்மையிலேயே பெண்கள் ஆடிய ராச நடனம் பிரார்த்தனைகள், பாலப்பாடல், முழவோசை உள்ளடங்கிய விரிவான சடங்கு நிகழ்ச்சியின் கடைக்கணு என நினைக்க இடமுண்டு. ராச நடனத்தை பற்றி அரசன் பாக்கியசந்திரன் கனவை பற்றி ஏற்கனவே குறிப்பிட்டோம். இது உண்மையா என்ற ஐயம் எழுந்தாலும் அதற்கு பாக்கியச்சந்திர மகாராஜ் அடித்தளம் அமைத்தார் என்ற உண்மையை புறக்கணிக்க முடியாது. எனவே இவை தமது சடங்குகளில் உள்ள சிறப்பம்சங்களை உள்வாங்கியும் கலை மரபுகள் ஒன்றாக கலந்தும் உருவாக்கிய ஒரு சிறந்த சாஸ்திரிய கலை வடிவமாக இன்று மிளிர்வதை காணலாம். அதாவது இங்கு காணப்படுற மெய்த்திகளும் அவர்களுடைய சடங்கு முறைகளும் இந்த நடனங்களை வளர்த்திருக்கிறாங்க. அதுக்கு காரணமாக இருந்தது பாக்கியச்சந்திரரை கனவுதான் என்றது உண்மை. ஆனால் இது இந்த கனவு, அவருடைய கனவு உண்மையான விடயமா அல்லது ஒரு பொய்யான விடயமான்றது சர்ச்சைக்குரிய விஷயமாகவே காணப்படுது. இருந்தாலுமே இவருடைய ஆதரவாலையும் பங்காலையும் தான் இந்த நடனமும் இந்த கலை அம்சமும் ஒரு பாரிய அடித்தளமிடப்பட்டு வளர்க்கப்பட்டது என்பதில் சந்தேகம் இல்லை. அதனால இவருடைய கனவு உண்மையாக இருக்கலாம் என்பது உறுதியாகின்றது. அடுத்தது மணிப்பூரியினுடைய ஆட்ட முறை. மணிப்பூரி நாட்டியம் ஆடவர்கள் தாண்டவ முறையிலும் பெண்களால் லாஸ்ய முறையிலும் ஆடப்பட்டு வருகின்றது. ஆடவர் தாண்டவமும் சலனமும் குண்டானம் என்று பிரிக்கப்படுகின்றது. பெண்களுக்கான லாஸ்யம் சிபிதாங்கா,
புகிதாங்கா என்று பிரிக்கப்பட்டுள்ளது. லாஸ்ய நடனத்தின் பாதங்களை சிறிது தூக்கி தரையோடு ஒட்டி சறுக்குமாறு அசைத்து ஆடப்படுகின்றது. அதாவது மணிப்புரி நடனத்துல வந்து எங்களோட பரதநாட்டியத்துல காணப்படுற மாதிரியே தாண்டவ நிலைகளும் லாஸ்ய நிலைகளும் காணப்பட்டிருக்கு. இந்த தாண்டவ நிலைகளை வந்து ஆடவர்களும் லாஸ்ய நிலைகளை வந்து பெண்களும் வந்து செஞ்சிருக்கிறாங்க. அதுல வந்து ஆண்களுக்குரிய தாண்டவங்களா வந்து சலனம், குண்டானம் என்று பிரிக்கப்பட்ட தாண்டவ முறைகளும், பெண்களுக்குரிய லாஸ்ய முறைகளா வந்து திபிதாங்கா, புகிதாங்கா என்ற ஆட்ட முறைகளும் காணப்பட்டிருக்கின்றன. இந்த லாஸ்ய நடனத்துல வந்து பாதங்களை சற்று தூக்கி தரையோட வைத்து சறுக்கி செய்யுமாறான அசைவுகள் அதிகமாக காணப்பட்டிருக்கு. தாண்டவத்தில் தாண்டுதலும் தாவுதலுமாக குதித்து ஆடப்படுகின்றது. தாண்டவத்தில் அகோங்பா எனும் குதித்தல் விசேட அம்சமாகும். தாண்டவம் வந்து எப்பவும் வல்லினமா ஆடப்படுற ஒரு நடனம். அதனாலேயே இதனை வந்து ஆண்களுக்கு கொடுத்துருக்குறாங்களோ தெரியல. மணிப்புரி நடனத்துல இதுல வந்து அதிகமா தாவுறதும் குதிக்கிறதுமான வல்லினமான அசைவுகள் காணப்பட்டிருக்கு. இதற்குரிய பேராக வந்து அகோங்பா என்று சொல்லி அந்த குதித்தலையும் வந்து அசைவுகளையும் அழைக்கிறாங்க. இதுல அந்த அகோங்பான்றது வந்து ஒரு முக்கியமான குதித்தல் அம்சமா காணப்படுது. பைஹராபா கம்பாதோயிதி சைவ சம்பிரதாயப்படி அமைந்த நடனமாகும். அதாவது சைவ சம்பிரதாயப்படி அமைந்த இரு நடனங்களை பற்றி சொல்றாங்க. அதுதான் வந்து பைஹராபா, கம்பாதோய்பி. புங்சோளம் என்ற நடனத்தில் டோக்கி என்ற மத்தளத்தை தோளில் மாட்டிக்கொண்டு சுழன்று சுழன்று ஆடுவர். ஹர்தார் சோளம் எனும் நடனம் பெரிய தாளங்களை தட்டி கொண்டு ஆடு நடனம். இவை இரண்டும் சங்கீர்த்தன் என்று அழைக்கப்படும். அதாவது இந்த மணிப்புரி நடனத்துல வந்து புங்சோளம், ஹர்தார் சோளம் என்றது வந்து மிகவும் ஒரு முக்கியமான இரண்டு அம்சங்களா காணப்படுது. இதுல வந்து புங்சோளம் என்றது வந்து கழுத்துல வந்து டோல்கி என்ற ஒரு வாத்திய கருவி, ஒரு தோல் வாத்திய கருவி, அதை வந்து அணிஞ்சு கொண்டு அதை இசைத்தபடி ஆடுறது வந்து புங்சோளம் என்றும், கர்த்தார் சோளம் என்றது எங்களோட தாளம் மாதிரியான ஒரு பெரிய அமைப்பை கொண்ட ஒரு இசைக்கருவி. அந்த இசைக்கருவியை தட்டி கொண்டு ஆடுறது வந்து ஹர்தார் சோளம்னு சொல்றாங்க. இது ரெண்டும் வந்து ஒரு சங்கீர்த்தன முறையா காணப்படுது. உடல் செங்குத்தான நிலையில் இருக்கும் முகபாவம் சாந்தமான முறையில் கட்டுப்படுத்தி நிகழ்ச்சி முழுவதும் அவ்வாறு, அதாவது ஒரே மாதிரியான முகபாவம் காணப்படும். வித்தியாசமான முகபாவம் கையாளப்படுவதில்லை. இடுப்பிற்கு மேல் பகுதியும் இடுப்பிற்கு கீழ்ப்பகுதியும் 8 என்ற பின்னல் வடிவில் வளைந்து நெளிந்து ஆடப்படும். இடுப்பில் அசைவுகளே கொடுக்கப்படாமல் ஆடப்படுவதுதான் இதன் சிறப்பம்சமாகும். அதாவது இடுப்பு பகுதிக்கு கீழே பெரும்பாலும் வேலை இருக்காதுன்னா ஒரு அதிகபட்சமான தொய்யல்கள், அதனுடைய ஆட்டங்கள் இருக்காது இடுப்பு பகுதியில. அது வந்து அதாவது உடலை வந்து ஒரு இறுக்கமான முறையில வச்சிருந்தா தான் இடுப்பு பகுதியை வந்து அசைக்காம ஆட முடியும்ன்றது வந்து உண்மை. இதுல வந்து உடல் செங்குத்தான நிலையில இருக்கும். முகபாவம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாந்தமான முறையில தேவையற்ற அதிகமான உணர்ச்சிகள் எதுவும் வெளிப்படுத்தப்படாம ஒரே மாதிரியான முகபாவங்கள் இதுல வந்து கையாளப்படுகிறது. இடுப்பிற்கு மேல் பகுதியும் இடுப்பிற்கு கீழ்ப்பகுதியும் 8 என்ற பின்னல் வடிவில் வளைந்து நெளிந்து ஆடப்படும். இடுப்பில் அசைவுகளே கொடுக்கப்படாமல் ஆடப்படுவதுதான் இதன் சிறப்பாகும். அதாவது இடுப்பிற்கு மேல் பகுதியிலேயும் இடுப்பிற்கு கீழ்ப்பகுதியிலேயும் 8 என்ற வடிவமுடைய அசைவுகள் செய்யப்படுது. ஆனா இடுப்பு பகுதி வந்து எந்தவித அசைவுகளும் இல்லாம சாதாரணமாக பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க. முதல் நடை, வார நடை, கூட நடை எனும் 3 நடை வேகத்தில் ஆட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது எங்களுடைய 3 காலங்கள் போலும் இது முதல் நடை, வார நடை, கூட நடை எனும் 3 வகையான ஆட்ட பிரிவுகளோட வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இதற்குரிய ஆடை அணிகலன்களை பார்த்தோம்னு சொன்னா பெண்கள் லுங்கி போன்ற பல வண்ண ஆடைகளை அணிந்து கொண்டு ஆடுகின்றனர். கூடை போன்ற பாவாடை கட்டிக்கொண்டு தலையில் சரிகை இட்ட மெல்லிய துணியால் முக்காடிட்டு அலங்க சிறுமணிகள், கண்ணாடி சில்லுகள், மின்னும் தாள்கள்,
பதிக்கப்பட்ட உடைகள், வளையல்கள், கழுத்துச் சங்கிலி, மோதிரங்கள், கொலுசுகள் என்பன பெண்கள் மிகவும் விரும்பி அணிந்து ஆடுகிறார். அதாவது பெண்கள் வந்து லுங்கி போன்ற ஆடையை வந்து அணிஞ்சு ஆடி இருக்காங்க. தலையில வந்து மெல்லிய சரியப்பட்டான ஒரு முக்காடு போன்ற ஒரு துண்டு வந்து அணியப்பட்டிருக்காங்க. சிறிய மணிகள், கண்ணாடி சில்லுகள், மின்னும் தாள்கள் பதிக்கப்பட்ட ஒரு உடை வந்து இதுக்கு அணிஞ்சிருக்கிறாங்க. சாதாரணமாக பெண்கள் அணியக்கூடிய வளையல்கள், கழுத்து சங்கிலி, மோதிரங்கள், கொலுசுகள் என்பன வந்து இந்த நடனத்தை செய்யக்கூடிய பெண்கள் விரும்பி அணிகிற ஒரு அணிகலன்களை காணப்பட்டிருக்கு. இதனுடைய பக்கவாத்தியத்தை பார்த்தோம்னு சொன்னால் தென்னிந்திய தமிழ் இசை மரபு, வட இந்திய ஹிந்துஸ்தானி இசை பயன்படுத்தப்படுகின்றது. மத்தளம், கைத்தாள இசைக்கருவி பயன்படுகின்றது. மஞ்சிரா என்ற சிறுதாளம், ஊதுகுழல், கெஞ்சிரா, புல்லாங்குழல், ஹின்ரைட், ஹர்த்தால் என்ற பெரிய ஜால்ராக்களும் உண்டு. நாங்கள் புங்சோளம், ஹர்த்தால் சோளம்னு சொல்லி பார்த்தோம் தானே. இந்த ஹர்த்தால் என்றதனுடைய பேர் வந்து அந்த பெரிய தாளம்ங்கிற தாள அமைப்பிலான ஒரு பெரிய தாளம், அது கையில் வச்சு இப்படி தட்டி தான் ஆடுவாங்க. அதற்கு பேர் தான் ஹர்த்தால். அதனுடைய பேரின் வழியாக வந்தது தான் அந்த ஹர்த்தால் சோளம் நடனமாக காணப்படுது. அதுவும் அதனுடைய சேர்ந்து குழல்கள், கெஞ்சிராக்கள், புல்லாங்குழல்கள், மஞ்சிரா, கின்ரைட் போன்று மத்தளம் போன்ற பல வகையான இசைக்கருவிகளை வந்து இதில் பயன்படுத்துகிறாங்க. மணிப்பூரியினுடைய நடன கலைஞர்களா வந்து நாபகுலார் சிங்க, தோம்பா ஹயோம் என்றவங்க வந்து காணப்படுறாங்க. இது அவ்வளவு வந்து மணிப்பூரி நடனத்தினுடைய தோற்றம், வளர்ச்சி, ஆட்டமுறை, ஆடை அணிகலன்கள், இசைக்கருவிகள் போன்ற விடயங்களை வந்து சொல்லுது. இவ்வளவு நாளும் நாங்கள் சாஸ்திரிய நடனங்கள் ஒவ்வொன்றினுடைய அம்சங்கள் அதாவது அவையின் தோற்றம், வளர்ச்சி, இசைக்கருவிகள், ஆட்டமுறைகள், ஆடை அலங்காரங்கள் என்று எல்லா வகையிலையுமே பார்த்தோம். இனி நாங்கள் எங்களுடைய அடுத்த பாடப்பரப்புக்குள்ளே போக போகிறோம். இதனோடு சேர்ந்து இன்றைய தினத்தோட வந்து சாஸ்திரிய நடனங்களுக்குரிய அனைத்து நடனங்களும் நிறைவு பெறுது. நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.